ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். அண்ட் இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் அன்கட் சீன்ஸ்லாம் ஒரு சேனலில் போடுவேன். அண்ட் எஃப்எஃப்காக தனியாக ஒரு சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்ஸ்டா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் எடிட்ஸ் சேனல் ஒன்று இருக்கும். அதில் இப்போ ஒன் ஷாட்ஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் பாருங்கள். வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸில் தான் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் லைக் போடுங்க. உங்கள் கேபாப் ஃபேன்ஸ் இல்லை பிடிஎஸ் ஆர்மிஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நான் இது ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட்டு. ஸோ ரோஷினி தீபா அப்படின்றவங்க தான் அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஸோ மினி 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 ஹாப்பி பர்த்டே தீபா. என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம ஃபிக்ஸிஸ் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் இன்றைக்கி தீபாவை தவிர வேறு யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற ஃபிக்ஸிஸ் இருந்தாலும் அவங்களுக்கும் ஹாப்பி பர்த்டே. ரோஷினி தீபா தான் இந்த ஸ்டோரி ஜிமின் த ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்து இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. இது ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான், அடிக்ட் ஆகாதீங்க. ஓகேவா? ஸோ ஹெட்செட் போடுங்க. நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கேட்குறதுக்கு. ஓகேவா? அண்ட் நம்ம ஜிமினோட ஒரு வேம்பயர் ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை பாய் ஃப்ரெண்ட் இஸ் அ வேம்பயர். இதுதான் ஸ்டோரியோட டைட்டில். ஸோ இதுக்கப்புறமா நம்ம ஸ்டோரிக்கு வேறு போய் பார்த்துக்கலாம். நீங்களும் ஜிமினும் தான் இப்போ ஜிமின் உங்கள் வீட்டில் தான் இருக்கார். ஸோ ஜிமினை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரியும். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்ஜெக்ஷன் எதுவுமே இல்லை. சரி, பொண்ணுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போது நீங்கள் ஜிமினும் மூவி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எந்த டைப் மூவினா வேம்பயர் மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மி தான் நம்ம வேம்பயர் டைப்ஸ் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணியிருந்துருப்பாரு. சரி, நம்ம ஃபஸ்ட் டைமாக ஜிமின் வீட்டுக்கு வந்திருக்கான், சரி அவனுக்கு பிடிச்சதா பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வேம்பயர் மூவிஸாக தான் பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக ஆகுது. ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குது. பட் ஆனால் ஜிமின் அவர் அப்படியே அதை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பிளட்டை குடிக்கிறது, கடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு. லைக் ஹியூமன்ஸை வேம்பயர்ஸை எதிர்த்து சண்டை போடும்போதெல்லாம் அவருக்கு அப்படியே அவ்வளோ காண்டாகும், செம்ம காண்டாகும். அப்போ வெறுப்பாக இருக்கும். பட் அகெயின் வேம்பயர்ஸ் ஹியூமன்ஸை அட்டாக் பண்ணுறது, பிளட்டை குடிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அப்படியே குழுன்னு இருக்கும். அப்படி தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மூவி முடிஞ்சிருச்சு. சரி, நம்ம இன்னொரு வேம்பயர் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. உடனே நீங்கள் இல்லை 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 வேண்டாம், இந்த ஒரு மூவிக்கே எனக்கு அப்படியே செம்ம பயமாக இருக்குது ஜிம்மின். நம்ம வேறு மூவி வேணால் பார்க்கலாம், காமெடியாக ஃபன்னியாக பார்க்கலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவுட் பண்ணிட்டு பப்பி ஐஸோடு அப்படியே ஜிம்மினை பார்க்குறீங்க. சரி, போனால் பொழைச்சி போட்டோம், நம்ம நெக்ஸ்ட் டைம் கூட பார்த்துக்கலாம். இந்த ஒரு மூவியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்ப வேம்பயர் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் சரி நீ எது போடுறியோ போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிடுவார். நீங்கள் ஒரு காமெடியாக ரொமான்டிக்காக இருக்கிற மூவியை தான் போடுறீங்க. ஜிமினுக்கா அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இது எப்படா முடியும், எப்படா நம்ம வேம்பயர் மூவி ஒன்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் ஜிமினுக்கு இருக்குது. அவருக்கு விருப்பம் இருந்தும் இல்லாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா அது அப்படியே ஜிமினோட ஷோல்டர்ஸில் படுத்துக்கிட்டு அந்த மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பப்போ ஜிமினை பார்ப்பீங்க. ஜிமினா எப்படா இது முடியும் அப்படின்ற மாதிரி சலிப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் அங்கே அவ்வளோ காமெடி சீன் வருது, சிரிப்பாக வருது, உனக்கு சிரிப்பே வரலையா அப்படின்ட்டு கேட்குறீங்க நீங்கள். இதுக்கெல்லாம் நான் சிரித்தா யார் ரேஞ்ச் என்ன வருது, நான்லாம் யார் அப்படின்ற மாதிரி தான் ஜிமினுக்கு வரல. உனக்கு வருதா, நீ சிரி, தாராளமாக சிரி, கை கொட்டி சிரி, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் என்னையும் சிரிக்கிறதுலாம் சொல்லாத அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சி, நீ எல்லாம் போட அப்படின்ற மாதிரி நீங்கள் ஜிமினோட நெக்கில் லைட்டாக சும்மா விளையாட்டுக்கு கடிக்கிறீங்க. பட் ஆனால் ஜிமினுக்கா அது ஒரு மாதிரி லைக்
டெம்ப்ட் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் கடிச்சதுமே. அவர் உங்களுக்கு இப்போ தான் வந்து க்ரிப் பண்ணுறாரு. ஜிமின் கையெடு ஜிமின், அப்பா அம்மாலாம் இருக்காங்க, இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி. உடனே வந்து அப்படின்ற மாதிரி அவரும் வந்து ஹேண்டை எடுத்துடுறாரு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே போகிற, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகெயின் வந்து ஜிம்மினை பிடிச்சி இழுத்துட்டு அவர் ஹேண்டை வந்து ஹக் பண்ணிட்டு தான் வந்து மூவியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஷோல்டர்ஸில் படுத்துக்கிட்டு அவருக்கா முடியல. ஐயோ விட்ரி விட்ரி, இதுக்கு மேலே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. கடிச்சு கிடிச்சு வச்சிட்டேன்னு வச்சுக்க, நீ வேம்பயர் ஆகிருவேன், உன்னையெல்லாம் எவன் சமாளிப்பான் அப்படின்ற மாதிரி. எப்போ உன்னை முடிக்கலான்ட்டு இருக்கேன், அதுக்குள்ள நீ ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி ஜிமின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து அவங்க உங்களோட பேரண்ட்ஸை வந்து வந்துடுறாங்க. என்ன எல்லாம் 2 பேரும் ஜாலியாக மூவி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல், வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கூப்பிடுறாங்க. ஜிமினையும் கூப்பிடுறாங்க, அவங்களையும் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிடுறாங்க. நீங்களும் வந்து ஜிமின் கையை பிடிச்சிட்டு தான் போகிறீங்க. ஜிமினுக்கா அங்கே வந்து எல்லாமே வந்து ஸோ ஜிமின் வந்திருக்கான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து குக் பண்ணியிருக்காங்க. ஜிமினுக்கு வந்து பிளட்டு தான் தேவைப்படுது. ஸோ பிளட்டு குடித்தா தான் வந்து இதெல்லாமே கொஞ்சம் மஜாவது சாப்பிட முடியும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன், இங்கே வாஷ்ரூம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குடுக்குடுன்னு அங்கே போய் அவர் வந்து ஆல்ரெடி பேண்ட்டில் வச்சுருந்துருப்பாரு, லைக் பாட்டிலில் வந்து வச்சுருப்பாரு. அதை எடுத்து அப்படியே குடிச்சிடாரு. அப்போ தான் அவருக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஃபேஸ் எல்லாம் வந்து லைக் தொடச்சிட்டு இது பண்ண மாதிரி அவரும் வந்து நல்ல பிள்ளைய சமத்தாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஹியூமன் ஃபுட்ஸும் வந்து அவர் சாப்பிடுவார். ஸோ இதை வந்து அவர் பழக்கிக்கிட்டாரு. பிளட் மட்டும் இல்லை, நம்ம ஹியூமன் ஃபுட்ஸ் சாப்பிட அதுவும் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அதை பழகிக்கிட்டாரு. இப்படியே தான் மெனி டேஸும் போகுது. ஜிம்மின் தான் வந்து அவரும் வந்து லைக் வந்து காலேஜ் படிக்கிற மாதிரி உங்கள் கூடயே தான் வந்து காலேஜ்க்கெல்லாம் வர்றது, உங்களை பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது, லைக் வந்து ஜிம்மினோட வீடை பார்க்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் வருது. நீங்களும் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, ஜிமின் ஜிமின் இந்த மாதிரி நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, என் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், நானும் உன் பேரண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் பேசணுன்ட்டு ஆசையாக இருக்குது, என்னை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க ஜிமினுக்கா. எது என் வீடா, என் வீட்டுக்கெல்லாம் வந்தால் இவ அவ்வளோதானே, படத்தில் பார்த்ததுக்கே அள்ளு விட்டவ தானே இவ, என் வீடை பார்த்து என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் வந்து இல்லை இல்லை இப்போ என்ன அவசரம், நம்ம பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறாரு. அதே காலேஜில் வந்து இன்னமும் சில வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்க. அது வந்து ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த வேம்பயர்ஸ் யார் அப்படின்னா வந்து ஜங்குக் தான். ஸோ ஜங்குக்கோட மேட்டும் வந்து அவங்க கூடவே இருப்பாங்க. அவங்களும் வேம்பயர் தான். பட் ஆனால் இது வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு தெரியாது. ஜங்குக்கோட பேர் வந்து சுஜி. ஸோ அவங்களும் வந்து வேம்பயர் தான். ஃபஸ்ட்டு அவங்க ஹியூமனாக தான் இருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து அவங்களையும் வந்து கடித்து வேம்பயராக சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ வேம்பயராக அவங்களும் மாறி இருப்பாங்க. அவங்களாம் வந்து லைக் இப்போது அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்னா வந்து வேம்பயர்ஸ்க்கெலாம் வந்து ஏஜ் எல்லாம் எப்போவுமே அதிகமாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ ஜிமினோட ஏஜ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு 1800 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஏஜ் 1800 இல்லை 2000 ஏஜ் ஆகுது அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஜங்குக்குக்கும் சுஜிக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து லைக் இவங்க ஜிமின்கிட்டையும் ஒயன்கிட்டையும் தான் வராங்க. அதாவது உங்ககிட்ட ஜிமினும் ஜங்குக்கும் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தான். அப்புறம் ஜங்குக் தான். அப்புறம் ஜிமின் லைஃப்லாம் எப்படி போகுது, புது லவ்வு செம்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு லிக் பண்ணுறாரு. லிப்ஸை லைக் அந்த பிளட்டு அந்த ஸ்மெல் இருக்கும்ல, அதை அப்படியே லிக் பண்ணுறாரு. சுஜியா உடனே மண்டையில் அடிச்சுட்டு வாயை மூடிட்டுரு, வாயை உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அடிக்கிறாங்க. என்னவா இப்படி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் ஒயனுக்கு, அதாவது நீங்கள் பார்க்குறீங்க. ஜிமின் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்பி போயிட்டீங்க. ஜங்குக்கை மறைக்கிறாரு ஜிமின். ஏன்டா இப்படி பண்ணுற, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தையை பிடிச்சிருக்கேன், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிமின் வந்து ஜங்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. எப்போ தாண்டா நீ அவளை மடக்குவ, எனக்கும் குடிக்கணும்னு ஆசையாக இருக்குடா
உனக்கு குடிக்கணும்னா அதோ பக்கத்தில் ஒருத்தி இருக்கா பாரு, அவள்கிட்ட குடிச்சுக்கோ, என் ஆளுகிட்ட வந்தம்மா அவனை அவ்வளோதான்டா அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. உடனே சுஜி வந்து, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் ஜிமின், ஆ இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீ அவளை ஏமாற்றிக்கிட்டே இருக்க போகிற? உனக்கு நீ வந்து இது வரைக்கும் இத்தனை நாள் நீ எந்த ஒரு பொண்ணு கூட இருந்தது இல்லையே, ஆனால் இவ கூட நீ இருக்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. அவள் என்ன, நீ லவ் ஏதாவது பண்ணுறியா, இல்லை பிடிச்சிருக்கா, இல்லை அவள் தான் உன்னோட மேட்டா அப்படின்ற மாதிரி சுஜி கேட்குறாங்க. எனக்கே தெரியல என்ன ஆக போகுதுன்னு. ஒரு வேளை அவள் தான் என்னோட மேட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவள் வேம்பயராக சேஞ்ச் ஆகி தான் ஆவா, அவளை விட மாட்டேன் நான் அப்படின்ற மாதிரி வந்து ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. அதை முதல்ல பண்ணு, பேசாமல் உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போ, அங்கே போ, என்ன பண்ணணும் உனக்கே தெரியும். அவள் ஒரு வேளை உன் மேட்டாக இருந்தா அது நடக்கும், இல்லை அப்படின்னா அவள் கிடையாது, அதனால சீக்கிரமாக மேட்டர் முடிச்சு விடு அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. ஜங்குக்கு இப்படி சொன்னதும் சுஜி இப்படி சொன்னதும் ரொம்பவே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காரு ஜிமின்னு. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி அவருக்கும் தோணுது. ஸோ வந்து ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு. லைக் அதே மாதிரியே அந்த டேட்டு லைக் ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா வந்து, ஸோ அவரோட வீடு வந்து ஒரு மேன்ஷன் மாதிரி தான் இருக்கும், அதுவும் காட்டுக்குள்ளார அந்த மாதிரியான ஒரு பிளேஸில் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து சந்தேகம் வராத மாதிரியான எல்லாமே வந்து அவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ காரில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. சிட்டியெல்லாம் தாண்டியாச்சு, இப்போ வந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின், எங்கே தான் போயிட்டே இருக்கோம், உன் வீடு எங்கே தான் இருக்குது, ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கேன், சிட்டியெல்லாம் தாண்டி வெளியில் வந்துட்டோண்டா. ஆமாம் பேபி, என்னோடய வீடு கொஞ்சம் ரொம்ப தூரம் காட்டுக்குள்ளே, அதனால தான் வந்து இவ்வளோ இதாகுது. அப்புறம் எப்படிடா நீ வந்து காலேஜுக்கெல்லாம் வர, ரொம்ப தூரமாக இருந்தால் உனக்கு டைம் ஆகும்ல? ஆமாம், அது ஒரு ப்ராப்ளமும் இல்லை, அது வந்து நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன். ஓ ஓ, சரி சரி. ரொம்ப போயிட்டே இருக்கு, காடுக்குள்ளே போகுது, எங்கே போகிறாருன்னே வந்து உங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏன்னா காட்டுக்குள்ளே யாருமே இல்லை, தனியாக வீடு, பக்கத்தில் ஜிம்மின் அப்படின்ற போது வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்னடா ஒரு வேளை ஏதாவது பண்ணிடுவானோ அப்படின்ற தாட்ஸ் வந்து உங்களுக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ரீச்சும் ஆயிடுறீங்க, ரொம்ப ஒரு பெரிய மேன்ஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஜிம்மின் சொல்கிறார், இதுதான் என்னோடய வீடு, வா உள்ளார போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் பார்க் பண்ணிட்டு அங்கே வந்து உள்ளார கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து சில மெய்ட்ஸ் எல்லாம் வந்து அதுவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் வந்து எல்லாமே வந்து வேம்பயர்ஸ் தான், அதாவது கொஞ்சம் பேசிக் லெவலில் இருக்கிற வேம்பயர்ஸ் தான் வந்து அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்திருப்பார். அங்கே மெய்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. எல்லாருமே வந்து உங்களை வரவே இருக்கிறாங்க. அப்படியே வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லுக்கு தான் ஜிமின் விடுறாரு, எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க. எதுவுமே வந்து உங்கள் பக்கத்தில் உங்களை பார்க்குறது கூட பார்க்கல. உங்களுக்கெல்லாம் உங்களை பார்க்கும்போது, ஏன்னா வந்து வேம்பயர்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் வந்து ரொம்ப வந்து லைக் ஐஸ் ஸ்னோவோட கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஸ்கின்னில் தான் வந்து அவங்க எல்லாரோட இதுவுமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளாக் ஹேரு அப்படின்ற போதே வந்து லைக் வேம்பயர் மூவிஸில் பார்த்த மாதிரியே தான் உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. நீங்கள் ஜிம்மினோட ஹேண்ட்ஸ் அப்படியே டைட்டாக தான் பிடிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக நர்வஸ் ஆகுது அவங்களெல்லாம் பார்க்கும்போது. லைக் வந்து ஒரு சிலர் வந்து உங்களை பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறாங்க, சிலர் வந்து அவங்களே லைக் வந்து பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் அது ரொம்ப ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜிம்மினோட ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு தான் வந்து போகிறீங்க. ஜிம்மின், என்னாச்சு? என்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுற ப்ளீஸ். ஏன்டி இப்போதான்டி வந்தேன்? இல்லை, எனக்கு எனக்கு தெரியல, எனக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும் ப்ளீஸ் அப்படின்ட்டு சொல்லும்போது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படின்னா பயங்கரமாக வந்து மழை வர வந்துடுது, பயங்கரமாக இடி இடிக்குது. ஸோ ஜிம்மின் சொல்கிறாரு, இல்லாடி மழை வருது, இப்போது போகிறது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு, நான் நாளைக்கு காலையில் வந்து உன்னை கொண்டு போய் விட்டுறேன், ஓகேவா? உங்களுக்கும் வந்து வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வெளியில் அப்படியே மழையாக இருக்குது, போகவும் முடியாதுன்னு உங்களுக்கும் புரியுது. சரி,
அப்படின்ட்டு நீங்களும் வந்து சொல்லிடுறீங்க. வீட்டை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸாக வந்து சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு. இது இந்த ரூம் அந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்கும்போதும் ஸோ அங்கே ஜிம்மினோட வீட்டில் ஃபோட்டோ இருக்குல்ல அந்த மென்ஷனில், அது எல்லாமே பார்க்கும்போதும் இந்த லைக் வந்து வேம்பையர்ஸை பார்க்குற மாதிரியே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிற எல்லாம் உங்களை பார்க்குற மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. அப்படியே வந்து நடுங்குது. ஜிமின் ஜிமின் என்னாச்சு? அந்த ஃபோட்டோ. ஓ! அதுவா? அது அதுக்கு என்னடி இப்போ? அந்த ஃபோட்டோ என்னையே பார்க்குற மாரி இருக்கு பேபி. என்ன உளர்ற நீ? நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ நம்மளையே பார்க்குற மாரி தான் எங்கே போனாலும் இருக்கும். நீ வா அப்படின்ட்டு வந்து ஜிமின் வந்து அடுத்த பிளேஸ்க்கு கூப்பிட்டு போறாரு. உங்களுக்கா அத வந்து லைக் என்ன சொல்றது? அ என்ன நான் தான் கற்பனை பண்றேனா அப்படின்ற மாரி தான் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அங்கே இருக்கிற மேட்ஸ் எல்லாம் வந்து குக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஜிம்மின் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, இந்த இந்த ஃபுட்டு தான் வந்து அதெல்லாம் குக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் வந்து எல்லாம் குக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிம்மின் தான் சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ நீங்கள் உண்மையிலேயே அவனோட மேட்டாக இருந்தால் உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படி ஆச்சு அப்படின்னா நீங்கள் அவன் மேட்டு கிடையாது, உங்களை மேட்ரு முடிச்சிருவான். அதுதான் வந்து 2 விஷயம் தான் வந்து நடக்க போகுது இப்போதைக்கு. அது உடனே வந்து தெரியாது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த இது வந்து தெரியும். அந்த மாதிரியான அந்த விஷயம் தான் அது. நீங்கள் ஒரு வாய் சாப்பிட்றீங்க. பட் ஆனால் அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லைக் டேஸ்ட் வந்து இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்கா? இல்லை அவனுக்கும் அப்படி தான் இருக்கா? ஆனால் அவன் சாப்பிட்டுட்டு தானே இருக்கான். இப்போ எனக்கு தான் அப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சரி அது பெருசாக எடுத்துக்காமல் நீங்களும் வந்து சாப்பிட்டுடுறீங்க. ஜிமினும் வந்து ஸ்மிர்க் பண்ணுறாரு. சாப்பிட்டா இனி தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜிமினு. வா நான் வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மற்ற வேம்பைஸ் எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சி விட்டுறாரு. உங்களுக்கு எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான், எதுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுறான்? ஜிமின் ஏன் வந்து நீ எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுற? அவங்க வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அதனால தான். அவங்க வீடெல்லாம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, அவங்க போயிடுவாங்க. ஓ சரி ஜிமின் அப்படின்ட்டு நீங்களும் வந்து ஜிமினும் வந்து இப்போ வந்து உட்காந்து மூவி தான் பார்த்துட்ருக்கீங்க. வேம்பயர் மூவி தான் ஓடுது. அதில் இந்த மாதிரியான சீனு தான் லைக் வந்து அவன் லவ் பண்ணுற பொண்ணை அதே மாதிரி அவன் கூட்டிகிட்டு வந்து அவளுக்கு வந்து சில பல விஷயங்களை கொடுக்குறான். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வருது. என்ன இது நமக்கு நடந்த மாதிரியே தான் படத்தில் நடக்குது. ஒரு வேளை அப்படி தான் நடக்குமோ? சே 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 அப்படியெல்லாம் இருக்காது. நம்ம பாய் ஃப்ரெண்ட்லாம் அப்படியெல்லாம் இல்லை. அவள்லாம் ரொம்ப குட் பாய் அப்படின்ட்டு வந்து நீங்கள் அப்படியே ஜிம்மினை திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா லைக் வந்து ஜிம்மின் உங்களை தான் அப்படியே பார்த்துட்ருக்காரு. லைக் வெறி கொண்டு பார்க்குற மாதிரி வந்து பார்க்குறாரு. லைக் நீங்கள் தம்ப்லைனில் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி தான் அந்த நடுவில் மிடில் இருக்கிற மாதிரி தான் வந்து லைக் அந்த ஃபேஸோட அந்த ரெட் ஐஸு, அந்த 2 பல்லும் வெளியில் வந்து அந்த மாதிரி அந்த ஸ்மைலு லிப் அந்த மாதிரி தான் உங்களை பார்க்குறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் அள்ளு விட்டுருச்சு. கண் அப்படியே நல்லா தொடச்சிட்டு பார்க்குறீங்க. பட் ஆனால் இப்போ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் வந்து ஜிமின் இருக்காரு. என்னடி ஆச்சு? எனக்கு தான் ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஜிமின், ஒன்றும் இல்லை. நம்ம வேறு படம் எதாவது பார்க்கலாமா? ஏன்டி இது நல்லா தானே இருக்குது. இல்லை இல்லை வேண்டாமே, நம்ம வேறு பார்க்கலாம். இல்லை நம்ம ஏதாவது பேசலாமா அப்படின்ட்டு வந்து ஜிமின் சொல்கிறாரு. பட் ஆனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா போக 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 வந்து ஜிமின் வந்து உங்களுக்கு வந்து வேம்பயராகவே தான் வந்து தெரிஞ்சிக்கிட்டே வந்து இருக்கார். லைக் வந்து ஐஸ் ரெட்டாகவும் பல்லாகவும் அவர் சிரிக்கிறதே ஒரு வித்தியாசமாகவும் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இருக்குது. என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கே. மண்டை அப்படியே பிடிச்சிட்டு உட்காடுறீங்க. ஜிமின் கேட்காரு, என்னடி ஆச்சு? ஜிமின் எனக்கு என்னன்னே தெரியடா, உன்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தெரியுற ஜிமின். எப்படி தெரியுறேன்? லைக் உன்னோட ஐஸு வந்து ரெட்டாக இருக்குது, பல்லு முளைச்ச மாதிரி இருக்குது, லைக் வேம்பயர் மாதிரியே என் கண்ணுக்கு தெரியுறடா. எனக்கு இன்னமும் ஒரு மாதிரியா இருக்குது ஜிமின்.
ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் வந்து ரொம்ப குளிர்னா எப்படி பாடி ஆகுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வேம்பயர்ஸ்க்கான பாடி எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 ஐஸ் கட்டி மாதிரி, ஆனால் சில்லு சில்லு ஜில்லுன்னு தான் இருக்கும். ஸோ வேர்வல்ஃப்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 பேருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். உங்களுக்கு அப்படி தான் வந்து பாடி ஃபுல்லும் இப்படி தான் இருக்குது. ரொம்ப குளிருது, முடியல உங்களால், ரொம்ப குளிருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை தூக்கிட்டு இப்போ வந்து ரூமுக்கு போய் வந்து படுக்க வச்சிடுறாரு. லைக் அந்த ரொம்ப குளிர்னதில் நீங்கள் வந்து அப்படியே வந்து தூங்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து லைக் ட்ரீம்ஸ் வருது. அந்த ட்ரீமில் எல்லாமே ஃபுல்லாக வேம்பயர் தான் வருது. ஸோ சண்டை போடுற மாதிரி, பிடிச்சு அப்படி கிழிக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் கனவுகள் தான் வந்து வருது. உங்களுக்கு என்ன கனவு வருது அப்படின்றது வந்து உங்களுக்கு மட்டும்தானே தெரியும். ஸோ வந்து அந்த இடத்துல உங்களை சுற்றி இப்போது அந்த 3 பேர் இருக்காங்க. யார் அப்படின்னா ஜிமின், சுஜி அண்ட் ஜங்குக் 3 பேரும் தான் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களோட அந்த பாடி வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவர் கொடுத்த ஃபுட்டில் வந்து அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து தெரியும். தெரிஞ்சால் நீங்கள் தான் அந்த மேட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிரும். ஸோ எப்படி தெரியும் அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு க்ளோ வரும் உங்கள் உடம்புக்குள்ள. லைக் வந்து ஒரு வேம்பைர்ஸ்க்குன்னு ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான லெவல் வந்து இருக்குது. அப்படி அதுக்கேற்ற மாதிரியான ஒவ்வொரு கலரும் சேஞ்ச் ஆகும். பேசிக் ஒரு மாதிரி, அதுக்கு மேலே பவர்ஃபுல், அந்த இதில் வந்து ரொம்ப வந்து சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து லைக் வந்து பார்க்குறாங்க. 3 பேருமே அவங்க சுற்றி தான் நின்றுட்டுருக்காங்க. சடனாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் லைக் டார்க் ரெட் கலரில் உங்கள் ஐஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் மேலே மிதக்குறீங்க. உங்கள் பாடி எப்படி க்ளோ ஆகுதுன்னா வந்து லைக் பிளாக்கும் ரெட்டும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும், 2 ரொம்ப ரெட்டிஷான ஒரு கலர் மாதிரி தான் வந்து வருது. ஸோ அது கூட பிளாக் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரியான ஒரு க்ளோ தான் உங்களுக்கு வந்து வருது. ஸோ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நீங்கள் தான் வந்து நீங்களும் வந்து ஜங்குக்கோட மேட் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இருக்கிறதே ஹை லெவலான வேம்பயர் தான் வந்து நீங்கள் அப்படின்னும் வந்து புரிஞ்சிருச்சு. நீங்கள் வேம்பயராக சேஞ்ச் ஆனால் என்னென்னலாம் ஆகும் அப்படின்ற இதுவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ ஏன்னா அவங்க 3 பேருமே வந்து ஹை லெவல் வேம்பயர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் என்னென்னலாம் வந்து அவங்களுக்கு நடந்துச்சோ அதுதான் உங்களுக்கும் நடக்கும், வேம்பயராக சேஞ்ச் ஆனால் அப்படின்றது அவங்களுக்கும் வந்து நல்லா புரிஞ்சிருச்சு. அண்ட் வந்து அவங்களும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த க்ளோ அப்படியே வந்து ஸ்டாப் ஆகி நீங்கள் தொப்புன்னு பெட்டில் விழுந்துடுறீங்க. நீங்கள் இன்னமும் வந்து தூக்கத்தில் தான் இருக்கீங்க. ஸோ அவங்க 3 பேரும் அங்கேருந்து கிளம்பி போய் ஸோ இப்போ மேட்டுன்றது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டே அவளை நீ வேம்பயராக மாற்றிரு, இதை விட்டால் ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு ஜங்குக்கு. சுஜியும் எனக்கும் அப்படி தான் படுது, நீ பேசாமல் இன்றைக்கே அவளை மாற்றிரு அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து சாரி ஜிமினும் வந்து அவங்க பக்கத்தில் வராரு. உங்களை பிடிச்சி அப்படியே தூக்குறாரு. ஜங்குக்கும் சுஜியும் அங்கே இருக்காங்க. ஸோ உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே வந்து கடிக்கிறாரு. லைக் வந்து நீங்கள் அப்படியே லைக் கத்துறீங்க, அந்த தூக்கத்திலே வந்து கத்துறீங்க. அந்த பெயின் அந்த மாதிரியான இருக்குது. லைக் சடனாக உடம்புக்குள்ளார அப்படியே ஜில்லுன்ட்டு ஒரு ஏதோ ஒன்று உள்ளார போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. லைக் உங்கள் பிளட்டையும் வந்து கொஞ்சம் குடிக்கிறாரு. குடித்ததுக்கப்புறமா வந்து அப்படியே வந்து அந்த பிளேஸை லீக் பண்ணுறாரு. அது அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிருது. உங்கள் உடம்பு அப்படியே கொஞ்சமாக உள்ளார வந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது. கொஞ்சமாக வந்து நீங்கள் வேம்பயராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்க. அப்படியே தான் வந்து அந்த நைட்டுமே வந்து போகுது. ஃபுல்லாக நீங்கள் வந்து வேம்பயராக வந்து சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஜிமினு, ஜங்குக், சுஜி வந்து நீங்கள் வேம்பயராக சேஞ்ச் ஆனதுமே ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா ப்ரிப்ரேஷனுமே வந்து அவங்க பண்ணிட்டாங்க. நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த அளவுக்கு ஒரு லைக் வந்து தாகம் வருது. அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு நீங்கள் வந்து
அந்த தாகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனா ஜிம்மினாலயும் முடியல, ஜங்குக்காலயும் முடியல. ஏன்னா 2 பேரையுமே வந்து நீங்க தள்ளி விட்டுறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது சுஜி தான். வேகமா வந்து அவளையும் வந்து அடிக்கிறதுக்கு நீங்க போறீங்க. பட் ஆனா சுஜி வந்து உங்கள பிடிச்சிடுறாங்க. ஸோ வந்து சில ஹியூமன் வந்து வேம்பயர்ஸா மாறும்போது சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் வந்து அவங்களுக்கு வரும். அந்த மாதிரியான பவர் தான் இப்போ சுஜிக்கும் இருக்குது. ஸோ நீங்களும் இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு அந்த பவர் என்ன அப்படின்றது தெரியலை. ஸோ சுஜி என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் நெக்கை ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே கீழே பின் பண்ணிடுறாங்க. உடனே ஜங்குக்கும் ஜிம்னும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் வாயை வந்து ஓப்பன் பண்ணிட்டு லைக் பிளட்டை வந்து ஊற்றுறாங்க. ஸோ வந்து ஊற்றுனதுல உங்களுக்கு அப்படியே அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காம் ஆகுது. ஏன்னா நீங்கள் இருக்கிற வேகத்தை பார்த்தா கண்டிப்பாக ஹியூமன்ஸை வந்து நிறையா பேரை வந்து பப்ளிக்காக வந்து ஏதாவது பண்ணிடுவீங்கன்னு தெரிஞ்சு தான் வந்து இந்த மாதிரிலான ஏற்பாடெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்டு அவங்க ஊற்ற 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 நீங்கள் அது ரொம்ப 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 அப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் எவ்வளோ குடித்தாலும் தாகம் அடங்கவே இல்லை. அந்த வெறி வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்களும் வந்து காம் ஆகுறீங்க. அந்த தர்ஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு குறையுது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காம் ஆகி ஒரு நிலையான ஸ்டேஜுக்கு வரீங்க. அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க எங்கே இருக்கோம். அவங்கள வந்து உங்களை கட்டி போட்டு தான் வச்சுருக்காங்க. லைக் வந்து கயிறெல்லாம் கிடையாது. லைக் இரும்பில் கட்டி போட்ட மாதிரி தான் வந்து கட்டி போட்டுருக்காங்க. நீங்கள் வந்து அன்கான்ஷியஸாக இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து அவங்க 3 பேரும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவள் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டா, எப்படி ஹேண்டில் பண்ணுறது, திரும்பவும் போயிட்டா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க என்ன ஏது இது அப்படின்னு சொல்லிட்டு லைக் கை கால் கட்டி இருக்கிறதெல்லாம் பார்க்குறீங்க. ஸோ அந்த கையை ஆட்டுறீங்க. உங்களால் அதை எடுக்க முடியல. அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஓ, எந்திரிச்சிட்டியா, பரவாயில்ல, சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஜிமின்னு சுஜி 3 பேருமே உங்கள் பக்கத்தில் தான் வராங்க. யார் நீங்கள், எதுக்கு இப்படி பண்ணியிருக்கீங்க ஜிமின், எதுக்கு என்னை கட்டி போட்டிருக்கு ஜிமின்? அது ஒன்றும் இல்லை மை வேம்பயர் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. எது வேம்பயரா? நாளா வேம்பயர் இல்லை ஜிமின், கழட்டி விடு ஜிமின், நீ வேம்பயர் தாண்டி, என்னோட மேட்டு நீ அப்படின்னு ஜிம்மின்னு சொல்லும்போது செம்ம ஷாக் ஆகுது உங்களுக்கு. ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, நேற்று நைட்டு நீ சாப்பிட்ட ஃபுட்டில் வந்து நீ உண்மையிலே என்னோட மேட்டாக இருந்திருந்தா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அந்த ஃபுட்டெல்லாம் உனக்கு கொடுத்தேன் உனக்கே தெரியாமல் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே நீ வந்து என்னோட மேட்டு தான் அப்படின்றதும் ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாரு. இனிமேல் நீயும் ஒரு வேம்பயர் தான் எங்களை மாதிரி அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நிஜமாலுமே இந்த வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்களா அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறமும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. பட் ஆனால் முடியலை. உங்களை விடவே இல்லை. ஜிமினும் சரி ஜங்குக்கும் சரி உங்களை விடவே இல்லை. ஏன்னா வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அவங்க டெய்லி வந்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோல் மீறும்போது வந்து சுஜியும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படியே தான் வந்து போகுது ஃபியூ டேஸ். உங்களை ட்ரைனிங்கும் வந்து கொடுக்குறாங்க. நீங்களும் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அப்படியே தான் போகுது. நீங்களும் வந்து பியூர் ஒரு வேம்பயராக வந்து சேஞ்ச் ஆகிடுறீங்க. அண்ட் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் அண்ட் யூடியூப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். பை பாய்.